பிரேமா இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம வந்து லேப்டாப் தொலைச்சது. ஆமா, இப்போ சமீபத்தில் நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது சென்னை ஏர்போர்ட்டில் நாங்கள் லேப்டாப்பை தொலைச்சிட்டு கிளம்பிடுறோம், ஃப்ளைட்டே ஏறிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து சொல்ல முடியல, வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்படி லேப்டாப் வந்து அங்கே மிஸ் ஆகும்போது என்ன தவறு செஞ்சோம், இதெல்லாம் மேக் ஷூர் பண்ணும், மிக முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுகிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ராக்குட்டனில் வந்து நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு பிரேமா. இப்போ நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ $50 கொடுக்குறாங்க. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க நிறைய வந்து கேஷ்பேக் ஆஃபரும் கொடுப்பாங்க. யூஸ்வலாகவே $30 இல்லை எப்பயாவது $40 டியூரிங் பிளாக் ஃப்ரைடே தான் கொடுப்பாங்க. இப்போ $50 கொடுக்குறாங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு சுச்சுவேஷனில் இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமி வந்து இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னா ஃப்ரீயாகவே ஒரு $50 வருது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் $50 ஆர் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த $50 உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஸோ செக் ஆர் வந்து பேபால் மூலியமாக கொடுத்துருவாங்க, ப்ளஸ் கேஷ் பேங்க் கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் உடனே கூட கிஃப்ட் கார்டாக ரெடீம் பண்ணி கேஷ் ரெடீம் பண்ணுறது நிறைய வழி இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து ஃப்ளைட் புக் பண்ணதே வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணோம். எப்பவுமே எங்களுக்கு ஃப்ளைட் புக் பண்ணும்போது முன்னாடியே புக் பண்ணால் அது ஏதோ ஒரு விஷயத்தால கிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் போது நம்மள சில விஷயம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்துடும். ஸோ நம்ம அந்த டைம் ட்ராவல் பண்ண முடியாது, இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஸோ அதனால இந்த வாட்டி நாங்கள் ட்ராவல்ஸில் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி நடக்குது, ஸோ நீங்கள் 1 வீக் பிஃபோர் புக் பண்ணுங்கன்னு. கரெக்டாக அந்த டைம் புக் பண்ணும்போது பயங்கர பீக்கில் இருந்தது டிக்கெட்டு. இவங்க தான் ஒரு ஐட்னரி பார்த்து புக் பண்ணிட்டாங்க. கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து ஃப்ளைட்டு என்ன ஏர்லைன்ஸ் எல்லாத்தையும் பற்றி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாயை திறக்கல. அதுக்கப்புறம் கேட்டோன்னே எனக்கு அந்த லாங் ஃப்ளைட் எனக்கு எப்போவுமே சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்துருச்சு. ஏன்னா 2 குழந்தைங்களை வச்சுட்டு அந்த லாங் ஃப்ளைட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கேட்டோடனே ஃபஸ்ட்டே நெஞ்சு விழுந்துருச்சு. நான் என்ன யோசிச்சேன், இது வேணாம், இதை திரும்ப நம்மளே கேன்சல் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே. எப்போவுமே எனக்கு இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக இருக்கும். அது இன்னும் ஏன்னு தெரில, எனக்கு அது போகவே இல்லை. அதனால எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் போஸ்ட்பான் பண்ணலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், மொதல் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வந்து நான் புக் பண்ண வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் மூலியமாக புக் பண்ணேன். ஸோ அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் எப்படி இருக்குன்னா சென்னை டு டெல்லி வந்து இண்டிகோ கொடுப்பாங்க லோக்கல் ஃப்ளைட்டு. அப்புறம் வந்து நம்ம அங்கேருந்து வந்து நம்ம டெர்மினல் சேஞ்ச் பண்ணி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிடிக்கணும். டெல்லியில் வந்து டெல்லி டு JFK நான் புக் பண்ணேன், அப்புறம் JFK டு கொலம்பஸ் புக் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து நாங்கள் ஈவினிங் ஃப்ளைட்டு, டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் ஈவினிங் ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள் வீட்டில் வந்து ஒரு மார்னிங்கே கிளம்பியாச்சு. ஒரு 9 நாங்கள் கிளம்பிட்டோம். மயிலாடுதுறையிலேருந்து கிளம்புறோம். வேன் எடுத்தாச்சு. வீட்டில் வந்து பெரும்பாலான நபர்கள் வந்து வந்தாங்க. ஸோ பெரிய கூட்டமாக தான் எப்பயுமே வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக போச்சு. ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பும்போது ஒரு பெரிய பாரத்தோடு கிளம்புற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எப்பயுமே இந்தியாவை விட்டு கிளம்பும்போது. ஸோ சென்னை ஏர்போர்ட்டில், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் எல்லாருமே பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே வந்து நாங்கள் பேக் செக்இன் பண்ணோம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து 1 லக்கேஜ் தான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து எப்போவுமே 2 பேக்கேஜ் தான் நான் எப்போவுமே எடுத்து வைப்பேன். 8 பேக்கான திங்ஸ் வந்து எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். இவங்க இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் போட்டிருக்கிறது வந்து எனக்கு அதுக்கு முத நாள் தான் தெரியும். கிளம்புற அன்னைக்கு முத நாள் தான் எனக்கு தெரியும் ஒரே ஒரு பேக்கேஜ் தான். அதுவே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எல்லா பெட்டியும் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 4 பெட்டியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப டஃப்பாக இருந்தது. சரி, நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருக்குல்ல, 4 பேருக்கும் 4 ஹேண்ட் லக்கேஜை போட்டுன்னு இருந்ததெல்லாம் கொஞ்சம் அதிலெல்லாம் ஷஃபில் பண்ணிட்டு பாக்கி திங்ஸ் எல்லாம் அப்பா கிட்ட கொடுத்து கருடு வேகலை போட்டு விடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். பேக்கேஜே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் போச்சு லாஸ்ட் மினிட்ல. அங்கே போய் என்ன ஆச்சுன்னா அந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து செக்இன் பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா குழந்தைங்களை வச்சுட்டு 4 ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துட்டு போக முடியாது சொல்லி செக்இன் பண்ண ட்ரை பண்ணோம். எப்போ உங்ககிட்ட ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஓகே செக்இன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சரி, அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். பார்த்தா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா செக்இன் பேக்குலாம் வந்து $100, அதுவும் 8 kgs தான், அதுக்கு $100 சார்ஜ் பண்ணுவேன்னாங்க. ஸோ என்ன பண்ணோம், கையில் வச்சிருந்த ஹேண்ட் லக்கேஜ்லாம் திரும்ப அவங்க அம்மா அப்பா வாசலில் நின்னாங்க. அவங்க கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேக் எதுக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா $100 தான் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 23 kgsக்கு $100 தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது தெரிஞ்சிருந்தா மொத்தத்தையும் கருடு வேகலை போடாமல் இன்னும் மாட்டி நிற்கிது. அதனால மொத்தத்தையும் போட்டு விட்டு இருந்திருப்போம். ஸோ நீங்கள் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க, அங்கே போய் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆமாம், யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எப்போ கையில் வர அந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து செக்இன் பண்ண அலோவ் பண்ணுவாங்கன்னா ஒரே ஐட்னரியா. சரி, எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து எத்திகார்டில் வரோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஃப்ளைட்டு எத்திகார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. இல்லை ஏர் இந்தியா வரோம்னா அப்படி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து இண்டிகோ அப்படியே தனியாக நிற்கிது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அவங்க என்ன சொன்னால், நீங்கள் அங்கே போய் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் செக்இன் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நான் சொன்னல எதுவும் கையில் தூக்கிட்டு அங்கே போய் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன் டெர்மினல், ரொம்ப கஷ்டம் பசங்களை வச்சு 4 இதை. சரி, ஓகே, நான் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ அங்கே ஒரு 1.5 hours ஆயிடுச்சு பேக் போடுறதுக்கே எங்களுக்கு. 1.5 hours ஆயிடுச்சு. அதுலேயே பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ஷஃபில் பண்ணது. ஏன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும்போது இன்னும் கஷ்டமாக போயிடுச்சு. ஆமாம், ஸோ அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஓகே ஜாலியாக ஓகே நடந்துச்சு, பொட்டிலாம் போட்டாச்சு. அப்போ கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இல்லையா. ஓகே, அடுத்த முக்கியமான ஸ்டாப் வந்து செக்யூரிட்டி. ஸோ எல்லாமே கொடுத்துட்டு செக்யூரிட்டிக்கு பேக்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் தனித்தனி இடம் விடுவாங்க. ஏன் அப்படி விடுறாங்கன்னே தெரியாது சென்னையில்.
ஸோ அதுனா ஆர்த்தியும் பிரணீத்தையும் ஒரு பக்கம் போக வேண்டியதா போச்சு, நானும் தீர்னு ஒரு பக்கம் போக வேண்டியதா போச்சு. அங்க வந்து லேப்டாப் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃபோன்லாம் எடுத்து வச்சு ஏன்னா தனித்தனி ட்ரெயில வைக்கணும்னு வச்சாச்சு. ஸோ ஆர்த்தியும் பிரணீத்தையும் வந்து இன்னொரு பக்கமா போறாங்க, அவங்க கையில எதுவுமே இல்லை, எல்லாமே என் கையில தான் இருந்துச்சு. ஸோ ஆர்த்தி பிரணீத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, நானும் தீரனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் பார்க்குறேன் ஆளை காணும். ஆர்த்தி பிரணீத்தையும் பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்தாங்க. ஸோ ஏன்னா டுவர்ட்ஸ் கேட்டு போகலாம். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து இவங்களோட கியூ பெருசாக இருந்ததும் இவங்கள பார்த்த காணும். ஸோ ஒருவேளை அவங்க வந்து இதுக்கே கேட்டுக்கிட்டே போயிட்டாங்க போல. சரி நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு நான் போகும்போது இவங்க கூப்பிட்டாங்க. ஆமா, சரின்னு நான் வந்து உட்காந்தேன். அப்புறம் சென்னையில வந்து டிஃப்ரெண்டா இருந்து யூஸ்வலா ஏர் இந்தியா அப்படியே வந்து கேட்ல இருந்தே ஏறுவோம். இண்டிகோ பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து ஒரு பஸ்ல ஏத்துனாங்களா? ஆமா, ஒரு பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் என்னங்க இது வரைக்கும் நான் இந்த 10 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஃப்ளைட்டு ஏறினதே இல்லை, இவ்வளோ பக்கத்துல ஃப்ளைட்டை பார்த்ததே இல்லை. எப்போ நம்ம அந்த உள்ள ஏர்போர்ட்குள்ளே ஏறுவோம், இது வெளியில போய் ஏறினது அண்ட் பக்கத்துல ஏறினது அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா, எனக்குமே இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி சென்னையில ஏறும்போது இந்த மாதிரி பஸ்ல இறக்கி விட்டு திரும்ப ஏத்துனாங்க. சென்னையில வேற எங்க ஏறும்போதுமே நம்ம ஏர்போர்ட்குள்ள தான் நம்ம இது வரைக்கும் ஏறி இருக்கோம். கரெக்ட். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இண்டிகோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏர் இந்தியா ஒரு வாட்டி போயிருக்கேன், அதுக்கப்புறம் போவே கூடாதுன்னு அந்த ரிட்டர்ன் வர டிக்கெட்டே நாங்கள் கேன்சல் பண்ணி மாற்றோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த வாட்டின்னு. இண்டிகோ வந்து எனக்கு செம்ம பயமாக இருந்தது, பட் உள்ளெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆமாம், ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்தது. தீரா ஹாப்பி? ஸோ டெல்லி போய் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெல்லி போனோம்னா வந்து நல்லா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு இது கிராஸ் பண்ணிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ டெல்லி பாக்குறல்ல? டெல்லி வந்திருக்கோம், வெளியில வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆமா, ஏன்னா இந்த மாதிரி டெர்மினல் சேஞ்ச் பண்ண கிடையாது. அது ரொம்ப தூரம் பஸ்ல போனதே ஏதோ நம்ம சென்னைக்குள்ளதான் இங்க போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது டெல்லி ஏர்போர்ட், நல்லா இருந்தது. ரொம்ப தூரம் பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. அப்போ வந்து எங்களுக்கு அப்பாடி ரொம்ப பெருமூச்சு, அப்பா முடிச்சிட்டோம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஃபிளைட் முடிச்சிட்டோம். உண்மையாவே டெல்லி வந்து தான் எனக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஹெவி ஃபீலிங்கா இருந்தது. எப்பவுமே எங்க வீட்டை விட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேரை விட்டுட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் எல்லா விதத்துலயும் ஏதோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டடா இருந்தது வரும்போது. உன் மாமா பையன் வேற இது வேற வாங்கிட்டு தான், பிலால்ல இருந்து பட்டர் பண்ணலாம் கிட்ட இருந்தான். நான் வந்து அப்பெல்லாம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு சென்னையில. ஸோ டெல்லி வந்தோன்னா அந்த பஸ்ல உட்காந்து அப்பதான் சாப்பிட்டுட்டு நல்லா அப்படியே பஸ் டெர்மினல் சேஞ்ச் பண்ண நல்லா இருந்தது. நல்லா நிஜமாவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப பயம், நான் ஏன் இண்டிகோல போட்டீங்க, ஏன் இந்த ஐட்னே சூஸ் பண்ணீங்கன்னு ஃபுல்லா திட்டிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைண்ட் மாறிடுச்சு. இந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? டெல்லி. டெல்லியில இருந்து இப்ப எங்க போற? அமெரிக்காக்கா? ஹாப்பி? டெல்லி ஏர்போர்ட்டுக்கு உள்ள போயிட்டோம். உள்ள போனோம்னா சொல்லுவாங்கல்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்க ட்ரேல வைங்கன்னு. அப்பதான் தெரிஞ்சது பேக்கை திறக்குறாங்க, லேப்டாப் இல்ல. பேக்கை திறக்கும் போது தான் தெரிஞ்சது பாரம் குறைஞ்ச வந்து மனசுல இல்ல பேக்ல அப்படின்னு. உள்ள பார்த்தா லேப்டாப்பை காணும். ஐயோ அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, நம்ம லேப்டாப்பை எங்கே மிஸ் பண்ணணும். எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நம்ம அந்த ட்ரே எடுத்து வெளில வச்சு தவிர ட்ரேலேருந்து லேப்டாப் எடுத்து நம்ம பேக்கில் வைக்கல, அதுக்குள்ள டைவர்ட் ஆகி இப்படியே கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இவங்க பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. நான் வந்து நிறைய விஷயத்த இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ ரீசெண்டாக முன்னெல்லாம் நான் தான் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வைப்பேன். இப்போ நான் அதுலேருந்து கொஞ்சம் இதாக ரிலாக்ஸ் ஆகி எல்லாத்தையும் இவங்க கையில் கொடுத்துட்றேன். பட் இவங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. இந்த லேப்டாப்பு, இந்த மாதிரி பேப்பர்ஸு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப எப்பவுமே கான்சியஸாக தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு, இதை பண்ணது பிரேமா அப்படி சொல்லிட்டு. என்னாச்சு அந்த வார்த்தை வராது, ரொம்ப ரொம்ப சேஃபா கான்சியஸா இருக்கு. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க பேக், அந்த பாஸ்போர்ட் 3 தடவை செக் பண்ணுவாங்க. எப்பவுமே ரொம்ப செக் பண்ணுவாங்க. நான் உள்ள வைக்கும் போதும் வச்சுட்டேனா, நான் உள்ள வச்சுனா இந்த மாதிரி மேக் ஷூர் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இவங்களா நல்ல வேலை என் கையில இருந்து போல, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஷாக்கு. ஏன்னா நானும் அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸா நிறைய விஷயம் மறந்துடுறேன். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணீங்க, எங்க வச்சுக்கன்னு அப்பதான் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க ட்ரேல வச்சேன், ட்ரேல இருந்து எடுத்து பேக்ல வைக்கல அப்படின்னாங்க. ஏன்னா அந்த லேப்டாப் வந்து ரொம்ப பார்த்து வாங்கினது. ஏன்னா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சு டெல்லு இந்த மாதிரி விண்டோஸ் லேப்டாப் தான் வாங்கினேன். முதல் முறையா பர்சனலா மேக் வாங்கினது இதுதான். ஸோ ஆஃபீஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பர்சனல் மேக் புக்கா இது வாங்கினது, மேக் புக் ப்ரோ வாங்கினோம். ஸோ ரொம்ப யோசிச்சு இல்லை இந்த மாசம் வாங்க வேணாம், ரொம்ப டைட்டா இருக்கு, அடுத்த மாசம் வாங்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியா ரொம்ப ஹை எண்டா போய் வாங்கிட்டு வர எனக்கு செம்ம பயம். என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து எனக்கு பதட்டமா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னாங்க.
நாங்கள் செக்யூரிட்டி உள்ளே போல அப்படியே நின்றுட்டோம். அப்படியே நிற்கிறோம். எல்லாரும் எங்களுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. லைன் அது ஒரு லைன். அப்புறம் நான் சொன்னேன் சென்னை ஏர்போர்ட் கால் பண்ணலாம். இல்லை தரமாட்டாங்க, அவ்வளோதான், மிஸ் ஆனது தான் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா என்னோட 2 விஷயம் ஆல்ரெடி சென்னையில் ஏர்போர்ட்டில் மிஸ் ஆயிருக்கு. 2 ஜாக்கெட்டை மறந்துட்டு வந்திருக்கேன். ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கேட்கும்போது அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ட்ரெயினில் தான் வச்சுட்டு வந்தேன்னு. ஸோ அவ்வளோதான், அந்த ஜாக்கெட் போயிடுச்சு. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக கிடைக்காது, வேஸ்ட், நம்ம கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னாங்க. ஆமாம், ஏன்னா ஜாக்கெட்டுக்கு அப்படின்னா இது வந்து ஜாக்பாட் அடித்த மாதிரி இல்லையா, மேக்புக் ப்ரோ அப்படிங்கும்போது நான் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவ்வளோதான், அது போயிடுச்சு, சாமிக்கு விட்டாச்சு அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஏன்னா எனக்கு தொலைச்ச இடம் தெரியும். சரி, அது எந்த இடத்துல தொலைச்சோன்னா நம்ம வந்து தேடலாம் ஃபைண்ட் மை டிவைஸ் மூலியமா, இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு நல்லாவே தெரியும். நம்ம சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் அந்த செக்யூரிட்டி பக்கத்தில் தான் தொலைச்சிட்டோன்னு. ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம ஏர்போர்ட் கால் பண்ணலாம், அங்கே வந்து கேட்கலாம், அங்கே வந்து கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவங்க நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன் நம்ம இல்லைன்னா சிசிடிவிலாம் இருக்கும், அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஏர்போர்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், ஸோ எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சலாம், ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அங்கே ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணோம். ஏர்போர்ட் கால் பண்ணி அவங்க ஆஃபீஸர் யாராவது எடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் லேப்டாப் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சைடில் சொல்லிட்டு சிசிடிவி கூட செக் பண்ணலான்னு சொல்லுங்க, நம்ம அங்கே தான் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து எடுத்தோடனே இந்த மாதிரி லேப்டாப் இருந்துச்சு, இந்த கலர் தானே உங்களோட லேப்டாப்னு கேட்டாங்க. ஆமாம் அதுதான் சொன்னோம். இந்த மாதிரி எழுதி கொடுத்து நீங்கள் சிக்னேச்சர்லாம் வாங்கி சில டீட்டெயில்ஸ் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க. யார் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயா யார்கிட்ட வந்து அதை ஒப்படைக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் மாமா பையன் நைட்டு ஃபுல்லாக போய் ஏன்னா எங்களுக்கு செம்ம பதட்டம். அவன் திரும்ப ஏர்போர்ட்டுக்கே போயிட்டு அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங்கே போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசி அப்புறம் அந்த லேப்டாப் வாங்கிட்டு வந்தான். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம 2 விஷயத்த ரொம்ப எமோஷன் ஆகும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நிறைய நம்பிட்டு இருக்கோம், அது இல்லைங்கும் போது எமோஷன் ஆகும். இன்னொரு விஷயத்த நம்ம இது நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம், அது நடக்கும் போது எமோஷன் ஆகும். சரி, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் நான் நினச்சேன். ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அது கிடைக்கும் அப்படின்னா. நான் அந்த பக்கம் உள்ள ஆஃபீஸர் வந்து இல்லை நீங்கள் நம்புற மாதிரிலாம் இல்லை, இங்கேயுமே நிறைய நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு காமிச்சாங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே அரசு அதிகாரிகளோ இல்லை இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கும்போது நம்மளோட பார்வை அப்படிதான் இருக்கும் இல்லையா. ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஐயோ ஏர்போர்ட்டில் மிஸ் பண்ணி உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கேமரா தொலைஞ்சிருக்கு, கிடைச்சது இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இன்சிடென்ட் ஷேர் பண்ணாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அவ்வளோதான்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. உண்மையாகவே அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர் மிகப்பெரிய ஒரு நன்றி. சீரியஸாக வந்து அவங்க செஞ்ச வந்து மிகப்பெரிய ஒரு உதவி. ஏன்னா வந்து இன்னும் வந்து மனிதம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக அதை நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது யாரோட பொருள் என்ன பொருளாகவும் இருக்கலாம் இல்லையா, அது ரொம்ப வந்து விலை கம்மியான பொருளாக இருக்கலாம், இல்லை விலை உயர்ந்த பொருளாக இருக்கலாம், ஆனால் பர்சனலாக வந்து அவங்களுக்கு கனெக்டான பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அது தொலைஞ்ச பொருள் கிடைக்கிறங்கிற ஒரு சந்தோஷம், அதுவும் இன்னொருத்தவங்க எடுத்து கொடுக்குறாங்கும் போது அவங்க வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு உயரிய இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த அதிகாரி முகம் பார்க்காத அந்த அதிகாரியை நினச்சேன். ஏன்னா அவங்க சொல்லும்போது க்ளீனாக சொல்லிட்டாங்க, லாஸ்ட் அண்ட் ஃபோனில் இருக்குங்க, உங்களோட என்ன கலர்னு கேட்டிருந்தாங்க, என்ன சைஸ்ன்னு கேட்டிருந்தாங்க, என்ன மாடல் எல்லாமே கேட்டிருந்தாங்க. எல்லாமே சொன்னோன்னா இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டியதான் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதி அதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இதுதான் நடந்து, இது வந்து இந்த நபர்கிட்ட நீங்கள் கொடுங்க, அதுக்கு வந்து நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன் நீங்கள் எழுதி அனுப்பணும். ப்ளஸ் உங்களோட ஆதார் காப்பி வேணும், ப்ளஸ் உங்களோட போர்டிங் பாஸ், நீங்கள் இங்கே சென்னையிலேருந்து எந்த டெல்லி போயிருக்கீங்களா அந்த போர்டிங் பாஸ், அடுத்த போர்டிங் பாஸும் அனுப்பி விடுங்க. அண்ட் பாஸ்போர்ட்டில் இருக்க அதே சிக்னேச்சர் வேணும். நாங்கள் எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டில் போய் உட்காந்தோம், எங்களுக்கு எப்படா அந்த லேப்டாப் வந்து நம்ம வீட்டில் கொடுப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஆமாம், ஏன்னா வந்து இந்த சைன் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு நேரம் முடிஞ்சிச்சு. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறதுக்கு ஈவன் எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டாக போய் உட்காடுறோங்கிற ஒரு நிலமையில தான் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் போய் உட்காந்தோம். ஸோ என்னாச்சுன்னா வந்து இப்போ வந்து நாங்கள் அந்த லெட்டர்லாம் சப்மிட் பண்ணால் தான் மறுநாள் வந்து உங்களோட அத்தை பையன் எடுக்க முடியும். ஸோ ஒரே ஆப்ஷன் என்னன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் நம்ம ஃப்ளைட்டில் ஒய்ஃபை வாங்க முடியும் காசு கொடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபை வாங்கின காசு கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் நம்மளால் டாக்குமெண்ட் டைப் பண்ணி சைன் பண்ண முடியும். இப்போ எல்லாமே வந்துச்சு. ஸோ ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட் டைப் பண்ணி அதே சைன், ஸோ பாஸ்போர்ட்டில் என்ன சைன் இருக்கோ அதே சைன் கேட்டாங்க. ஆமாம், சைன் கேட்டாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் நான் சைன் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை இவங்க மாமா பையனுக்கு அனுப்பி, இதெல்லாம் ஃப்ளைட்லேயே நடக்குது. என்னோட எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்புறேன். என்னோட பாஸ்போர்ட்டோட ஃபர்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆதார் காப்பி, இது எல்லாமே டிஜிட்டலாக இருந்து. ஸோ அது எல்லாமே வந்து நான் அவனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சொல்ல விரும்புகிறேன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். டிஜிட்டலைஸாக வச்சுக்கிறது. உங்களோட பாஸ்போர்ட் நம்ம கையில் தான் இருக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி இந்த ஆதாரம் ரொம்ப முக்கியம். இதை தொலைச்சிட்டோன்னா திரும்ப வாங்குறதுக்கு ஆதார் வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப முக்கியம், தொலைக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி தொலைச்சிட்டா மேக்புக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைண்ட் மை மேக் இருக்கு இல்லையா, ஃபைண்ட் மை ஆப் இருக்குது. அது மூலயமா நம்ம வந்து ஐஃபோனு, ஆப்பிள் சம்மந்தமான எந்த விஷயம் தொலைச்சா நம்ம எடுத்துடலாம். ஏன்னா சப்போஸ் நீ வந்து இன்டர்நெட்டு இல்லை, வெறும் ஸ்லீப் மோடில் தான் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அது ப்ளூடூத் கணக்கு மூலியமாக அது எந்த இடத்துல இருக்குன்னு அப்டேட் பண்ணும்.
அதுக்கு தேவைலாம் ஏதோ ஒரு ஐஃபோன் டிவைஸ், நம்ம டிவைஸ்னு தேவையில்லை, யாரோ ஒரு நபர்களோட ஐஃபோன் டிவைஸ் பக்கத்தில் இருந்தால் போதும். அதன் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா அதன் மூலியமாக வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. பட் எனக்கு தெரியும் ஆல்ரெடி எந்த இடத்துல இருக்குன்னு. எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆமாம், சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது மிஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்கள் மேக் யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல், ஏன்னா நான் வீட்டில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்னோட லாஸ்ட்டு லொக்கேஷன் வந்து மயிலாடுதுறையில் தான் காமிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா வந்து அது ஒரு ஸ்லீப் மோடில் வச்சுருங்க. ஸோ ஃப்ளைட்டில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்லீப் மோடில் வச்சுங்க. ஸோ எங்கேயாவது மிஸ் ஆனாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைண்ட் மை ஆப் மூலியமாக. சப்போஸ் யார்கிட்டயா மேக் இல்லை, நாங்கள் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறோம், வேறு ஏதாவது டிவைஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஏர்டேக் இருக்குது. ஸோ ஏர்டேக் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, அதை ஒட்டிட்டிங்கன்னா அந்த ஏர்டேக்கும் இதே மாதிரி தான் யூஸ் ஆகும். ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆப்பிள் டிவைஸ் இருந்துச்சா அதோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணும். அதே மாதிரி சிமிலர் நிறைய டிவைஸ் இருக்குது. உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். தயவு செஞ்சு அதெல்லாம் வாங்கி வச்சுங்க. அது லேப்டாப்பு, கேமரா, இல்லை நம்மளோட லக்கேஜ் எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஊருக்கு கால் பண்ணி வேனில் எல்லாரும் திரும்ப எங்களை சென்னையில் விட்டுட்டு பாண்டிச்சேரி கிட்ட ரீச் பண்ணும்போது நாங்கள் டெல்லி போயிட்டோம். அவங்க பாண்டிச்சேரி போயிட்டு இருக்காங்க. கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னால் ஷாக்கு. அந்த டைமில் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம திரும்ப சென்னை போயிடலாம், சென்னை போயிட்டு அப்படியே எல்லோரும் நிற்க சொல்லிவிட்டு நம்ம அப்படியே திரும்ப ஊருக்கே போயிடலாம். ஏன்னா லேப்டாப் ரொம்ப முக்கியம்னு நான் யோசித்தேன். யூஎஸ் போகிறது கூட எனக்கு தெரியல, திரும்ப வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் லேப்டாப் விலையோட திரும்ப நீ டிக்கெட்டை போடுற விட அதிகம். எனிவேஸ் எனக்கு வந்து திரும்ப இந்தியாவில் போய் கொஞ்ச நாள் இருந்தால் ஓகே தான், அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். சரின்னு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க நம்ம பேக்லாம் ஆல்ரெடி போயிருக்கோம், நம்ம லேப்டாப் எப்படியாவது வந்துடும், நீ ஒன்றும் நம்ம ஒரி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் கால் பண்ணி இந்த மாதிரி லேப்டாப்பை மிஸ் பண்ணிட்டோம் சென்னையிலன்னொன்னே எல்லாம் ஷாக்கு. அப்போ எங்கள் அத்தை சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்திருக்காங்க கலிஃபோர்னியாலேருந்து, ஒன்றும் பயப்பட வேணாம், அவங்க திரும்ப போகிறாங்க 2-3 நாளில், அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து அங்கேருந்து கொரியர் பண்ண சொல்லிடலாம் அப்படின்ற ஐடியா வந்து அப்பா அத்தை கொடுத்தாங்க. ஆமாம், பெரியம்மா நிறைய ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜில் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட நாத்தனார் பொண்ணு வந்து இங்கே பே ஏரியாவில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்து நான் விடுறேன், உனக்கு வந்துடும், நீ ஒரி பண்ணாத அப்படின்னாங்க. ஸோ லக்கிலி வந்து கரெக்டாக அடுத்த வீக்கே அவங்க கிளம்புனாங்க. அவங்க கலிஃபோர்னியா பே ஏரியா வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்து 1 டே ஷிப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆச்சு. என்னன்னா வந்து இது கிடச்சி திரும்ப வந்ததே வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமா தான் இருந்தது. ஏன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச பொருள் திரும்ப கையில் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு தோணலை. ஏன்னா இப்போல்லாம் நிறைய வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க. இன்னொரு விஷயம் வந்து எங்கள் அக்கா சொன்னாங்க, நான் வந்து துபாயில் ஒரு வாட்ச் தொலைச்சிட்டேன், ஆனால் அங்கேருந்து என்னோட வாட்சை ஃபைன் பண்ணி எனக்கு யூஎஸ்கே வந்து ஷிப் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸில் நல்ல மனுஷங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அக்கா வந்து எங்களுக்காக அது லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா அவங்களே ஒரு ஷார்ட் டேர்மில் வந்திருந்தாங்க. அந்த லக்கேஜ் நம்மளுக்காக எடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப வந்து பெரிய விஷயம். ஸோ எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். ஆமாம், அக்காவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஜெட்லாகோட அதை உடனே அலைஞ்சு ஈவன் அவங்க லேப்டாப் வேற எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதோட சேர்த்து நம்ம லேப்டாப் எடுத்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு வேற ஹாலிடேவா இருந்தது. ஸோ எங்களுக்காக தேடி போட்டாங்க. ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்ல ஒரு நிகழ்வாக இருந்தது. இதை போய் மாமா பையன் வந்து கோயம்புத்தூர்ல போய் இந்த லேப்டாப்பை போய் எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம். ஆமாம், அவனும் நிறைய ஹெல்ப் பண்ணான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், அதான் ஒரு லேப்டாப் வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து அரங்கேறியது எல்லாமே வந்து என்னோட தவறு தான். நான் மிஸ் பண்ணது தான் ஒரு தவறு. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணும்போது நான் கற்றுட்டு வந்து கொஞ்சம் கூலாக இருக்கணும். ஏன்னா ஆர்த்தி வந்து நான் ரொம்ப எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே வந்து என்ன கண்ணு கலங்குதுங்கிற நிலைமைக்கு வந்து நான் போயிட்டேன். இல்லை கண்ணு வைக்குதுன்னு. ஏன்னா ஆர்த்தி தான் ரொம்ப கூட இல்லை, நீ ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணுங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து லோக்கல் ஃபோன் எப்பயுமே நம்ம வச்சுக்கணும். ஸோ இந்தியா விட்டு கிளம்ப வரைக்கும் நம்மளோட அங்கே உள்ள லோக்கல் டிவைஸ் ஆக்டிவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை அன்றைக்கி டிவைஸ்னால ரொம்ப கஷ்டம். யார்கிட்டயா கடன் வாங்கிட்டு தான் பேசணும், அவ்வளோ நேரம் பேச முடியுமான்னு வேறு தெரியாது யார்கிட்டயா கடன் வாங்கினா. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து அங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. மூணாவது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைண்ட் மை இல்லை வந்து நீங்கள் ஏர்டேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும். பட் எனக்கு வந்து 100% அங்கே இருந்து தெரிஞ்சதுனால நான் நேரடியாகவே லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டில் அந்த இடத்தையே நான் சொன்னேன். கரெக்டாக நான் இங்கே தான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவங்க அங்கேருந்து தான் எடுத்ததாகவும் வந்து சொன்னாங்க. அடுத்த 4வது பாயிண்ட், நமக்கு நல்ல மனிதர்கள், அந்த மாதிரி இதயம் படைத்த மனிதர்கள் வந்து இருக்கணும் அந்த இடத்துல. இதனால தான் வந்து திரும்ப வந்து நம்ம கையில் வந்து திரும்ப அந்த வரணும்னு இருந்திருக்கு மேக்புக் ப்ரோ திரும்ப கைக்கு. ஸோ வந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தொலைச்சி, இல்லை உங்கள் நண்பர்கள் தொலைச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்டிக்கு ஒரு 10 வாட்டி மேக் ஷூர் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வந்த திங்ஸ் எல்லாம் கையில் இருக்கான்னு. மோஸ்ட்லி வந்து நிறைய திங்ஸை கையில் கேரி பண்ணலானாலே இவ்வளோ விஷயம் வராது. நாங்கள் நிறைய வந்து கையில் வச்சுருந்ததுனால நான் நிறைய விஷயம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எப்பயுமே நம்ம பாஸ்போர்ட் மஸ்ட், அதை நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். மிஸ் பண்ண அடுத்த ஃப்ளைட்டே ஏற முடியாது. ஸோ அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணும். ஸோ அதனால் நான் பாஸ்போர்ட்டை
மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடும். ஸோ ஆனால் வந்து லேப்டாப்போட பாஸ்போர்ட்டை வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா லேப்டாப் மட்டும்தான் தனி ட்ரேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சில இடங்களில் ஓகேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது தான் அது ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால் லேப்டாப் என்ன பண்ணலாம்னா மைட் பி வந்து லேப்டாப் ஃபர்ஸ்ட் வச்சு மீதி ஐட்டத்தெல்லாம் பின்னாடி ட்ரேல வச்சலாம். ஸோ வந்து நம்ம மறக்க மாட்டோம். ஆனால் நான் இங்கே வந்து அங்கே கூட மறக்கல, நான் எடுத்து வச்ச இடத்துல. ஆனால் நம்ம மறந்துடுவோம். பெல்ட்டு, ஷூவு, பர்ஸு எல்லாத்தையும் தான் தனித்தனியாக கழட்டி, இல்லை குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு அவங்கள பார்க்குறதா, எடுத்து வச்சதை பார்க்குறதா, இந்த மாதிரி ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ். இதனாலே நான் வந்து நிறைய நேரங்களில் இப்போ வந்து DSLR எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. ஸோ இங்கே வச்சு தான் போகிறது. அது தேவையே கிடையாது. எப்போயா தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோட்டோவே எடுக்க வேண்டாம். ஃபோட்டோ எடுக்க வேணாம், அதை மிஸ் பண்ணிட்டு போகிறோம். நான் DSLR எடுத்துகிட்டு போகிறதே நிறுத்திட்டேன் நான். பட் வேற வழியில் லேப்டாப் எடுத்து போய் தான் ஆகணும். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணுறது. மைட் பி எல்லாருமே சொல்லுவாங்க லேப்டாப்பை யாராவது மறப்பாங்களா அப்படின்னு, தெரியல மறப்பாங்களா அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி பண்ணாமல் எப்படிலாம் மேக் ஷூர் பண்ணுறது அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.